Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாபிக்கை பார்க்க போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதை விட இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்னு சிம்பிளா உங்களுக்கு மறக்காத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஒரு சிம்பிள் கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க லேப்டாப் சார்ஜரை பார்த்திருக்கீங்களா? அந்த ஒயரோட நடுவுல ஒரு கருப்பு கலர்ல கொஞ்சம் வெயிட்டான பாக்ஸ் இருக்குமே. ஆமா. அது ஏன் அப்படி இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லனா நம்ம தெருவுல அங்கங்க ஒரு பெரிய பெட்டி வச்சு அதுல இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்குமே, அது என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, பார்த்திருக்கேன். அந்த லேப்டாப் சார்ஜர் பாக்ஸ் எப்பவுமே கொஞ்சம் சூடாகும். ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த பாக்ஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னு கரெக்டா தெரியாது. ஆனா அது ஏதோ பவர் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் புரியுது. ரொம்ப கியூரியஸா இருக்கு. கியூரியாசிட்டி தான் லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சூப்பர். இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன். ஒரு வெல்டிங் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, ஒரு பிளைண்டிங் லைட் வரும். ஆமா ஆமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வர அதே 230 வோல்ட்ஸ் கரண்ட்டை வச்சு எப்படி அந்த 2 அயன் ராட்ஸை உருக்குற அளவுக்கு ஆயிரக்கணக்கில் டிகிரிஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அத நான் யோசிச்சதே இல்ல. அது அது எப்படி பாசிபிள்? சேம் கரண்ட் வச்சு நம்ம லைட் எரியுது, ஆனா அவங்க இரும்பவே உருக்குறாங்களே. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒரே பதில்: டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த சின்ன லேப்டாப் சார்ஜர்ல இருந்து தெருவில் இருக்கிற பெரிய பாக்ஸ் வரைக்கும், அந்த வெல்டிங் மெஷின் வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான். அதை பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் ஐடியா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஏசி வோல்டேஜோட லெவலை ஜாஸ்தி பண்றதுக்கோ, அதை ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப், ஓகே. இல்ல குறைக்கிறதுக்கோ, அதாவது ஸ்டெப் டவுன் யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ். இதுல என்ன ஒரு பியூட்டினா, இதுல சுத்துற மாதிரி அசைற மாதிரி எந்த மூவிங் பார்ட்ஸும் கிடையாது. இட்ஸ் a ஸ்டாட்டிக் டிவைஸ். மூவிங் பார்ட்ஸ் இல்லாம எப்படி வோல்டேஜை மாத்த முடியும்? அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. கிரேட் கொஸ்டின். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு பைசிக்கிள் கியர் சிஸ்டம். நீங்க சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? ஆமா, கியர் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். சூப்பர். அப்போ இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை ஹை கியர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஹை கியரா? ஓகே. நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இதை ஹை கரண்ட்னு வச்சுக்கலாம். மெதுவா பெடல் பண்ணுவீங்க, அது லோ வோல்டேஜ். ஆனா ரிசல்ட் என்ன? வீல் ரொம்ப ஃபாஸ்டா சுத்தும். எக்ஸாக்ட்லி. அது ஹை வோல்டேஜ். ஆனா அதை தடுக்க ட்ரை பண்ணா ரொம்ப ஈஸியா நிறுத்திடலாம். ஏன்னா அதுல டார்க் கம்மியா இருக்கும். அது லோ கரண்ட். இங்க நீங்க உங்க ஃபோர்ஸை ஸ்பீடுக்கு ட்ரேட் பண்றீங்க. ஓ, ஓகே. ஃபோர்ஸ் ஃபார் ஸ்பீட் புரியுது. அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா? அது லோ கியர் மாதிரி. ஒரு மலையில சைக்கிள் ஏறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? லோ கியருக்கு மாத்துவீங்களா? ஆமா, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்போ நீங்க காலை ஃபாஸ்டா சுத்துவீங்க. அது ஹை வோல்டேஜ். ஆனா வீல் ரொம்ப ஸ்லோவா, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா அதிகமான டார்க்கோட சுத்தும். அது லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். இங்க நீங்க ஸ்பீட ஃபோர்ஸுக்காக ட்ரேட் பண்றீங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் பேசிக்கலி தி கியர் பாக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வாவ். சோ அந்த அனாலஜியை வச்சு பார்த்தா பவர் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா வோல்டேஜும் கரண்ட்டும் ஒண்ணுக்கொன்னு ட்ரேட் பண்ணிக்குது. ஒன்னு ஜாஸ்தியானா இன்னொன்னு குறையுது. கரெக்டா? பர்ஃபெக்ட்லி செட். நீங்க தான் அதை சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கான்செப்ட் ஏன் தேவை? ஏன் நம்ம வோல்டேஜை மாத்தணும்? பவர் ஸ்டேஷன்ல இருந்து கரண்ட் நம்ம வீட்டுக்கு வரதுக்கோ 100 கணக்கில் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும் இல்லையா? ஆமா. அந்த கரண்ட் லாங் காப்பர் வயர்ஸ் வழியா வரும்போது வயரோட ரெசிஸ்டன்ஸ்னால நிறைய எனர்ஜி ஹீட்டா வேஸ்ட் ஆயிடும். அந்த லாஸோட ஃபார்முலா தான் P-loss = I²R. ஆமா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இங்க கரண்ட் I² ஆகிறதுனால கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனா கூட லாஸ் ரொம்ப அதிகமாகும். எக்ஸாக்ட்லி. இப்போ 10 ஆம்பியர் கரண்ட் அனுப்புனா லாஸ் 100 டைம்ஸ் ஆர். அதே 1 ஆம்பியர் அனுப்புனா லாஸ் ஜஸ்ட் 1 டைம் ஆர். லாஸ் 100 மடங்கு குறையுது. இதுக்காக தான் பவர் ஸ்டேஷன்லயே வோல்டேஜ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு 400,000 வோல்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஹையா ஏத்தி. 4 lakh வோல்ட்ஸா? ஆமா. அப்போ கரண்ட் ரொம்ப கம்மியாயிடும். கரண்ட் குறைஞ்சதுனால ஹீட் லாஸும் குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வீடு பக்கத்துல வந்ததும் தெருவில் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு அதை திரும்ப 230 வோல்ட்ஸ்க்கு ஸ்டெப் டவுன் பண்ணி சேஃபா யூஸ் பண்றோம். இந்த ஐடியா இல்லைன்னா நம்ம ஊர் ஃபுல்லா கரண்ட் கொண்டு வரதே இம்பாசிபிள். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். த மேக்னெட்டிக் ஹேண்ட்ஷேக்னு சொல்லுவோம். 2 பேர் பக்கத்துல நிக்கிறாங்க, ஆனா அவங்க தொட்டுக்கவே மாட்டாங்க. ஓகே.
ஒரு ஆள் எனி பிரைமரி காயில் கையை அசைக்கிறாரு. அந்த அசைவு காத்துல ஒரு அலையா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அடுத்த ஆள் செகண்டரி காயில் அந்த காத்து அலையை ஃபீல் பண்ணி அதே மாதிரி கையை அசைக்கிறாரு. இவங்க 2 பேரும் டைரக்டா டச் பண்ணல, ஆனா இன்ஃபர்மேஷன், அதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல அந்த காத்துக்கு பதிலா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. So the two coils never touch, but they talk to each other through the magnetic field. Super analogy. நல்லா புரிஞ்சிருச்சு. குட். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா போலாம். Let's see how NCERT defines this. உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருந்தா அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் படிக்கிறீங்களா? Okay. அடிக்கிறேன். A transformer consists of two sets of coils insulated from each other. They are wound on a soft iron core. It works on the principle of mutual induction. இங்க மியூச்சுவல் இண்டக்ஷன்னு சொல்றாங்களே, அது என்ன? அண்ட் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர்னா அப்போ கரண்ட் எப்படி பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு போகும்? இதுதான் எனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்பவுமே டவுட் வரும். எக்ஸலன்ட் கொஸ்டின். இந்த 2 கேள்வியும் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஹார்ட். அதை தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஸ்டெப் 1, நம்ம பிரைமரி காயில்ல ஏசி கரண்ட்டை கொடுக்கறோம். ஏசினா என்ன? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டைம்க்கு டைம் டைரக்ஷன் மாறும். கரெக்ட். அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் வயரை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். பெர்ஃபெக்ட். அப்போ ஒரு சேஞ்சிங் கரண்ட்டை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பிரில்லியன்ட். அதுதான் பாயிண்ட். ஏசி கரண்ட் ஒரு கான்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்கிற விகில் ஆகிற ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அந்த அயன் கோர்ல கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 2, அந்த அயன் கோர் ஒரு சூப்பர் மேக்னெட்டிக் ஹைவே மாதிரி அந்த பிரைமரியில கிரியேட் ஆன எல்லா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம செகண்டரி காயில் வழியா அனுப்பும். ஓகே. ஸ்டெப் 3, இப்போ செகண்டரி காயிலோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள இப்போ ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? ஒரு காயிலோட லிங்க் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா அந்த காயில்ல ஒரு EMF, அதாவது ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். ஓ, சோ கரண்ட் டைரக்டா போகல, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால செகண்டரியில புதுசா ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. எஸ், யூ காட் இட். அதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒரு காயில்ல கரண்டா மாத்துறது, பக்கத்துல இருக்கிற இன்னொரு காயில்ல வோல்டேஜ் தோன்றது. அதுதான் அந்த மேக்னெட்டிக் ஹேண்ட்ஷேக். இப்போ மேத்ஸ் பார்ட் சிம்பிள். சொல்லுங்க. 2 காயில்லையும் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் அந்தந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதை வச்சு தான் நம்ம மாஸ்டர் ஈக்குவேஷன் வருது. VS/VP ஈக்குவல்ஸ் NS/NP. இங்க Sலாம் செகண்டரிக்கும், Pலாம் பிரைமரிக்கும். ஓகே, சோ டர்ன்ஸ் ஜாஸ்தியானா வோல்டேஜும் ஜாஸ்தியாகும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா செகண்டரி டர்ன்ஸ், அதாவது NS, பிரைமரி டர்ன்ஸ் NPயை விட அதிகமா இருக்கும். அப்படிதானே? பர்ஃபெக்ட். ஆனா இங்க ஒரு ரூல் இருக்கு. நம்மளால எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் இன் மஸ்ட் பி ஈக்குவல் டு பவர் அவுட். பவரோட ஃபார்முலா என்ன? P ஈக்குவல்ஸ் V இன்டு I. சரியா சொன்னீங்க. ஸோ VP/IP ஈக்குவல்ஸ் VS/IS. இப்போ முன்னாடி சொன்ன ஈக்குவேஷனை இதுல யூஸ் பண்ணா கரண்டோட ரிலேஷன் கிடைச்சிடும். IP/IS ஈக்குவல்ஸ் NS/NP. இங்க பாத்தீங்களா, ரிலேஷன்ஷிப் தலைகீழ இருக்கு. ஓ ஆமா, வோல்டேஜ் டர்ன்ஸ்க்கு டைரக்டா ப்ரொபோஷனல், ஆனா கரண்ட் டர்ன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profssam.com. வாங்க, இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போதான் கான்செப்ட் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி வோல்டேஜ் VP வந்து 2200 volts. அது நம்ம ஏரியாவுக்கு வர ஹை டென்ஷன் லைன் வச்சுக்கலாம். ஓகே. டர்ன்ஸ் ரேஷியோ, அதாவது NS வந்து 10.1. அப்போ நம்ம வீட்டுக்கு வர செகண்டரி வோல்டேஜ் VS எவ்வளவு இருக்குன்னு நீங்க ட்ரை பண்றீங்களா? Let me try. Formula VS/VP equals NS/NP. So VS equals VP into NS/NP. So VS equals 2200 into 1/10. 220 volts. ஆமா, இது நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் லெவல் கிட்ட இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்போ அதே டிரான்ஸ்ஃபார்மர்ல அவுட்புட் கரண்ட் IS வந்து 100 ஆம்பியர்ஸ்னா அந்த ஹை டென்ஷன் லைன்ல உள்ள இன்புட் கரண்ட் IP எவ்வளோ இருக்கும்? ஓகே, கரண்டோட ரிலேஷன் இன்வர்ஸ்.
So IP by IS equals NS by NP. அப்போ IP equals IS into NS by NP. So 100 into 1 by 10. 10 amperes. யூ nailed it. பாத்தீங்களா? ஹை வோல்டேஜ் இருக்கிற இடத்துல லோ கரண்ட் இருக்கு. லோ வோல்டேஜ் இருக்கிற இடத்துல ஹை கரண்ட் இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் பவரை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2200 into 10, 22,000 watts. இங்க 220 into 100. அதுவும் 22,000 watts. பவர் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு. கரெக்ட். நல்ல கவனிச்சா. இது நம்ம யூனிட் 6ல படிச்ச மியூச்சுவல் இண்டக்ஷனோட ஒரு டைரக்ட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மார்க்ஸை குறைக்கிற சில சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்ஸை பத்தி சொல்றேன். தப்பு 1. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிசி பேட்டரியில ஒர்க் ஆகும். நிறைய பேரு வோல்டேஜ் கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படின்னு சிம்பிளா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படி ஒர்க் ஆகாது? டிசிலயும் தானே வோல்டேஜ் இருக்கு. ஆனா டிசில என்ன இல்ல? நம்ம ஆலோசிச்சு சொன்ன விகிள் இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுறதுக்கே சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது dπ/dt தான் காரணம். டிசி கரண்ட் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓ, அது ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கொடுக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ dφ/dt is 0. ஸோ செகண்டரியில இண்டக்ஷனே நடக்காது. இன்னொரு விஷயம், பிரைமரி காயிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஏசில இண்டக்ஷன்ஸ் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா டிசில அது ஒர்க் ஆகாது. ரொம்ப அதிகமான கரண்ட் போய் காயில ஷார்ட் சர்க்கிட் ஆகி எரிஞ்சிடும். ஓ மை காட். அப்போ கீவேர்ட் சேஞ்சிங் ஃப்ளக்ஸ். டிசில சேஞ்ச் இல்ல, சோ இண்டக்ஷனோ இல்ல, ஷார்ட் சர்க்கிட் ஆகி டேமேஜ் ஆயிடும். நோ விகில், நோ ஒர்க். இப்போ புரிஞ்சுது. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்போ தப்பு 2. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பவரை கிரியேட் பண்ணும். இப்படியும் சில பேர் நினைப்பாங்க. நாம 220 வோல்ட்டை 2200 வோல்ட்டா மாத்திரம், அப்போ பவரும் 10 மடங்கு ஜாஸ்தி ஆகுதுன்னு லாஜிக் போடுவாங்க. ஆனா அது லோ ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டா இருக்கே. நம்மளால எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாதே. சரியா யோசிக்கிறீங்க. ஆனா எக்ஸாம் டென்ஷன்ல இந்த மிஸ்டேக் வரும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எனர்ஜி கன்சர்வேஷன் தான் பாஸ். நீங்க வீக்கு பதிலா ஐய ட்ரேட் பண்ணலாம். ஆனா டோட்டல் பிஇ பட்ஜெட்டே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? வோல்டேஜை 10 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணா கரண்ட் 10 டைம்ஸ் குறைஞ்சிரும். டோட்டல் பவர் எப்பவும் கான்ஸ்டன்ட் தான். Transformer is a transformer, not a generator. So it's not creating energy, it's just changing its form. From high current low voltage to low current high voltage. புரிஞ்சுது. Exactly. ஒரு bonus tip. எக்ஸாம்ல எனர்ஜி லாசஸ் in a transformer பத்தி கேட்டா இந்த 4 points எழுதுங்க. Flux leakage, resistance of windings, அதாவது copper loss, eddy currents and hysteresis loss. இதுல எட்டி கரண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? பெரிய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது என்னன்னு சரியா தெரியாது. அந்த அயன் கோரை ஒரு ஆறு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த ஆத்துல போற தண்ணி மாதிரி. அப்போ அந்த ஆத்துல சின்ன சின்ன சுழல், அதாவது வேர்ல்பூல்ஸ் கிரியேட் ஆகும்ல. ஆமா. அந்த மாதிரி சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த அயன் கோருக்குள்ள சின்ன சின்ன கரண்ட் லூப்ஸா சுழல் மாதிரி கிரியேட் பண்ணும். இந்த கரண்ட் லூப்ஸ்க்கு பேர் தான் எட்டி கரண்ட்ஸ். இவங்க எந்த யூஸ்ஃபுல் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. சும்மா சுத்திக்கிட்டு ஹீட்டை ஜெனரேட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓ, அதனால தான் கோர் சூடாகுதா? எஸ். இதுக்காக தான் இன்ஜினியர்ஸ் அந்த அயன் கோரை ஒரே பெரிய பிளாக்கா செய்யாம லேமினேஷன்ஸ்னு சொல்ற மாதிரி தின் தின் ஷீட்ஸா கட் பண்ணி நடுல பெயிண்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஷீட்ஸ் அந்த பெரிய சுரலை உடைச்சு சின்ன சின்ன சுரலா மாத்திரும். அதனால லாஸ் குறைஞ்சிரும். வாவ், அதுதான் அந்த கோர் எப்பவுமே ஷீட்ஸா வச்சிருக்கிறதுக்கு காரணமா? தட்ஸ் a fascinating detail. இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்கிறதுக்கு சில மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் மெமோனிக். ஸ்டெப் அப் ஈக்குவல் டு வோல்டேஜ் அப். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் அப், வோல்டேஜ் அப். ஓகே. ஸ்டெப் அப்னா வோல்டேஜ் ஜாஸ்தியாகும். அப்போ கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அடுத்து ஒரு ஃப்ரேஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் த கியர் பாக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது நம்ம பைசிக்கிள் அனாலஜியோட கனெக்ட் பண்ணி வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த கியர் பாக்ஸ் அனாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது மறக்க மாட்டேன். சூப்பர். இப்போ ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை விஜுவலைஸ் பண்ண. நின்னுக்கிட்டு முக்கால் போடுங்க. ஒரு ஸ்குவாட் பொசிஷனுக்கு போங்க, கைகளை தொட. இது லோ வோல்டேஜ், நீங்க தாழ்வா இருக்கீங்க. ஆனா ஹை கரண்ட், நீங்க அகலமா இருக்கீங்க. ஓகே. ஸ்குவாட்டிங். இப்படிதானே உஷ்ன்னு ஜம்ப் பண்ணி உயரமா நில்லுங்க. கை ரெண்டையும் உடம்புகிட்ட ஒதுக்கி கொண்டு. இது ஹை வோல்டேஜ், நீங்க உயரமா இருக்கீங்க. ஆனா லோ கரண்ட், நீங்க நேரோவா இருக்கீங்க.
இந்த ஸ்குவாட் டு ஜம்ப் மோஷன் மைண்ட்ல நல்லா பதியும். That's fun. Squatting is low voltage, high current. Jumping high is high voltage, low current. Okay, I'll definitely remember that. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்கோட 3 இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ். 1. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ், மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. அது மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஏசி வோல்டேஜோட லெவலை மாத்தும். Got it. 2. டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தேவை. டிசியில் கனெக்ட் பண்ணா காயில் எரிஞ்சிடும். Very important point. 3. ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் எப்பவும் கான்ஸ்டன்ட். வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆனா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் டவுன் ஆகும். இந்த மாஸ்டர் ரேஷியோவை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Vs by Vp equals Ns by Np equals Ip by Is. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. அடுத்த கான்செப்ட்ல சந்திப்போம். நன்றி.